இன்றைக்கு சுவிஸ் தோட்டத்தை பார்ப்போம்மா. இந்தியா நிலைமை எப்படி இருக்கு? இது வந்து எங்கிட்ட கீரை, பச்சை கீரை அன்றைக்கு இருக்கா பிடுங்கி சமைச்சிட்டு இப்போ திருப்பியும் வந்துடுது, வளர்ந்துட்டாரு. இன்னொருக்கா பிடுங்குவாங்க. ஒரு மணி வாழை தானா முளைக்குது. எனக்கு விளங்கல் என்னென்று முளைச்சதை தான் விளங்கல். எப்படி முளைக்கும்? புது மண் போட்டு அந்த மண்ணுக்கு இருந்து எது நெத்து வெந்து முளைச்சதா தெரியவில்லை. எஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கீரை வெறுவெல்லாம் பிடுங்கிட்டேன். இப்போ திருப்பி பூவும் பூக்குது. சில நேரம் நெட்டாயும் இருக்கலாம். இந்த பாவலை பாருங்க, அத்தியில் பிடிச்சி கொண்டு வருறாரு. ஆனால் இன்னைக்கு குளிர் வந்து பிடிச்சும் பிரயோசனம் இல்லைத்தான். எங்கட அத்தி மரம் அத்தி காயலை ஒவ்வொரு இலைக்கு காயல். இஞ்சி வரும். இது ஒரு கருப்பு அத்தி பழம். பழத்தை அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அத்திக்காய் அப்படியே பாருங்கோ. பீர்க்க பாகல் எல்லாம் கொடி விட்டு கொண்டு நிற்கினோம். ஆனால் பாகெல்லாம் காய்ச்சி கொஞ்சம் காய்ச்சிருக்கிறார். பீர்க்கங்க பிஞ்சு பிடிச்சி அப்படியே வாடி விழாப்ப விழுகிறார். குளிர் வந்துட்டு தானே பார்க்க. இங்கே ரூபாய் பீர்க்கஞ்ச பாருங்க, பிஞ்சு பிடிக்குதான். இதில் பிஞ்சு பிடிச்சிட்டு எந்த பாருங்க அப்படி பழுதாப்ப பிஞ்செல்லாம் அநியாயமாக போகுது. கவலையாக இருக்குது. பிஞ்சு பிடிச்சி அது பீர்க்க தப்பா இதுதான் பிஞ்சு பிடிக்கு. அதனால் பீர்க்கனி முத்தாமல் வேஸ்ட்டாக போகுது. இது பாகல் கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு காய் தருகிறார். ஆனால் பீர்க்கங்காய் பிஞ்சுகள் பிடிக்குது. பிடிக்க குளிருக்கு இந்த பிஞ்செல்லாம் இப்படி பிஞ்செல்லாம் இனி பழுத்து போடும். பாருங்க, இந்த பூசணிக்காயும் இது ஒன்று பழுதா போதே எனக்கு தெரியல. இது இன்னொரு அத்தி. இது இந்த அத்தி ஒரு பிங்க் கருப்பில் ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒன்று வரும். இது நல்ல இனிப்பத்தி தான். இந்த அத்தியிலே பூசணி தண்டு இடத்தை பிடிச்சி கொண்டு விட்டுட்டார். இந்த வரும் பூசணி அத்தியில் தண்டு இடத்தை பிடிச்சி விட்டுட்டார். அப்போ என்ன செய்ய? இதுக்கு ஒரு பூசணிக்காய் இருக்கிற பாருங்க, முத்தை விட்டுக்கிறாரு. முத்தாட்டம் இந்த கத்தரி இப்போ தான் கொஞ்சம் வளர வலிக்கிறது. எங்களோட ஊர் கத்தரி நினைக்கிறேன். அனைவரும் இனி காய்க்காரான்றது சந்தேகம். இந்த மஞ்சள் தக்காளி பழுத்த பாருங்க, நல்லா பழுத்து விட்டுட்டு வேறு அறுவடை செய்யும். இது ஒரு மணி தக்காளி, மஞ்சள் தக்காளி சாப்பிட்டா மாறி கிடாது. என்ன செய்யலாம்னு எனக்கும் தெரியல. இது இப்போ இந்த இது எங்களோட ஊர் பச்சை மிளகாய் இப்போதான் காய்க்க தொடங்கிச்சு. இப்போதான் காய்க்குது ஊர் பச்சை மிளகாய். நெத்து போட்டு முளைச்சி பேர் கொஞ்சம் சரி குளிர் முடிகிறதுக்கு கொஞ்சம் காயாவது தருவேன். அந்த வரைக்கும் நன்றி சொல்லுவோம் அதுக்கு. இந்த மிளகாய் பட்டு உரைப்பு மிளகாய், உரைப்பு செவ்வந்தி. இது நெத்து விழுந்து தானாகவே ஒன்று பூக்குது. செவ்வந்தி வண்டி வச்ச பச்சை மிளகாய் வரும். இது அந்த சிவப்பா வரும். பிறகு இதுகள் நெத்து போட்டது. அதிஞ்சால பாவல் கொடிகள் விட்டு வளருது. ஆனால் இனி எங்களுக்கு காய் தருமா சந்தேகம். பாகல் ஒரு மாதிரி 2-3 காயாவது தருது. ஆனால் இந்த நேற்று கண்ட நான் பால் கெஞ்சாலே ஒன்று இங்கே வேறு குளிருக்கு பிறகு இப்படி பழுக்குது. இங்கே குளிருக்கு நான் பழுதா போகுது. என்ன செய்கிறது? இது கொட்டிலன்னு சொன்னால் இந்த காயெல்லாம் நல்ல காயெல்லாம் வந்திருக்கு. கொட்டில் இல்லாததால் அப்படி நிற்கிறாரு. என்ன செய்கிறது? இது கொவ்வை பாருங்க, இப்போ தான் கொவ்வையும் கொடி பிடிச்சி மேலே போகுது. நாளைக்கு இலைய பிடுங்கி ஒரு வர செய்வோம். கொவ்வையில் வரைக்க உங்களுக்கு காட்டுறேன்னு. அப்படியா கொவ்வையை பாருங்க.
இன்னும் இதுக்குள்ள ஒரு காய் பாவக்காய் கண்டுனா அவரை காணவில்லை. என்னடா இங்கே வேறு இதோட வேறப்பா வாய்ந்தால வழியால் ஒளிச்சொலிச்சு நிற்கிறீங்களே வழியாலவா. இங்கே வேறு அதுக்கு பாகல்க ஒளிச்சு நிற்கிறார். இது வண்டி இப்போத்தான் பூத்துஞ்சு பாருங்க. வண்டி இப்போத்தான் காய்க்குது. எல்லாரும் லேட்டாக தான் இப்போ பூத்து லேட்டாக காய்க்கலாம். என்ன செய்கிறது? வண்டி தக்காளியால் பழுக்கப்பட்டு கிடக்கு. இந்த தக்காளியும் நல்லா தான் காய்ச்சி தருது. இது பழுத்துட்டு நமங்க அதுக்குள்ளேயும் பழுத்துட்டார். அறுவடை தக்காளி பழ அறுவடையும் செய்ய வேணும். இந்த சுரவை வந்து தானாத்தான் முளைச்சது. ஆனால் காய் இன்னும் வரையில. சுரை இது மணத்தக்காளியை பெறும். தமிழ் நல்ல வடிவம் மணத்தக்காளி பழத்தை பெறும். தக்காளி பழம் பிடிங்கி சாப்பிடலாம். ஏழு கச்சான் நட்டுனா ஒரே ஒரு கச்சான் தான் முளைக்குது. அது இனி விளையுமா விளையாது தெரியாது. இங்கே பாருங்க இதுக்கே வரும் பூசணிக்காய். இது பச்சை மிளகாய் பாருங்க. இந்த பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயில் என்ன பேர் எனக்கு தெரியல. நிறைய காய்ச்சி ஆனால் நல்லா இருக்கு. இப்படியே முழுசா நான் குழம்புக்க போட்டு அண்டையை சமைச்சுனா நல்லா இருக்கிறது சாப்பிட டேஸ்டாக இருக்கு. இந்த முறை பரவாயில்ல தோட்டம். போன வருஷம் எங்களுக்கு எதுவுமே பெருசாக பலன் இல்லை. ஆனால் இந்த வருஷம் பிரயோசனமான பலன் இருக்கிறேன். தெரியும் நிலத்தில் உள்ளவர் திருப்பியும் பாருங்க ரவுண்ட் அடித்து காய்ச்சிட்டேன். கருப்பு கத்தரி தான் நான் காய்தாரர். இதுலேயும் ஒருத்தர் காய்ச்சி நிலத்தில் முட்டுறேன். இவர் பூக்குறார். கொஞ்சம் வாழைன்ற கிணலால் தக்காளி பழம் இந்த இதுக்கேன் தக்காளி பழுத்துட்டார். கொடுங்க வேணும். இதுக்கேன் பழுத்து இந்த பாருங்க குளிருக்கு அது இப்படியும் போகுது. பிடிங்கினா தான் சரி. சோழன் முத்திட்டார். அதில் ஒரு சோழன் பற்றி கிடக்கு. விலையும் கொடுங்க வேணும். இந்த பாருங்க சுக்கச்சிக்கு மணல் வந்துட்டு. அதனால சுக்கச்சியும் பெருசாக வரையிலே. வேறு அடுத்த வருஷத்துக்கு வேறு இடத்தான் சுக்கச்சியை நடவும். வண்டி கொவ்வாதான் எல்லா இடமும் கொடிக்க விட்டு கண்டபடி வளர்ற கொவ்வை. நல்ல மருத்துவ குணமுள்ளது கொவ்வை செடி. என்ன செய்யுங்கோ இதை நீ குளிர் தொடங்கிக்க தண்டுகளை வெட்டி வெட்டி தண்ணிக்க வச்சு வேர் வந்துடும். அந்த வேர் வந்த அப்புறம் மண்ணுக்க வையுங்கோ. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் நடா கண்டு மொட்டு வச்சு பூவெல்லாம் தரும். பூக்கும் காய் தரும் மாதிரி ஆனால் பூக்குது. எங்கட சிவப்பு கீரை பாருங்க. வெட்டி விட்டனா திருப்பி நல்ல வடிவாக வந்துடும். திருப்பி ரோசாக்களும் பூக்கணும். கொஞ்சம் மொட்டு வைக்கணும். நன்றி, வணக்கம்.